ஓகே அங்கிள். நவ் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் லைக் சம்திங் ரியலி ஸ்பெசிஃபிக். நம்ம பைபிள் படிக்கும்போது நான் உங்களுடைய சர்மன்ஸ்லேயும் வந்து நீங்கள் நிறைய டைம் பேசியிருக்கீங்க. ஸோ தேர்ஸ் லைக் அ டைம் லைன், பிப்ளிக்கல் டைம் லைன் ஆஃப் லைக் இவெண்ட்ஸ். ஸோ நிறைய நம்ம வந்து பைபிள் படித்தாலுமே அது வந்து நான் படிக்கும்போது லைக் ஐ ரியலைஸ் தேர்ஸ் அ டைம் லைன், பட் I can't comprehend it. எனக்கு அது முழுசாக புரியல. ஸோ I guess the people watching also, most of the people watching might feel the same way. So break it down for us, like what's the timeline that's given in the Bible and where we are in that timeline. If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. டைம்லைனுங்கிறது இப்போது 2 பார்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சந்தேகம் இருக்குது இன்றைக்கி யூத்ஸ்க்கு. எதை பற்றி அப்படின்னா அபவுட் கிரியேஷன் அண்ட் எவல்யூஷன். தமிழில் சொன்னோம்னா படைப்பா பரிணாம வளர்ச்சியா அப்படிம்பாங்க. சயின்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை சொல்லிடும். தே டோன்ட் ஹேவ் அன் ஸ்பெசிஃபிக் டைம். ஏதோ ஒரு டே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்ல, அந்த டே வந்து அவங்களால கால்குலேட் பண்ணவே முடியாது. The point of beginning. பிகினிங், பிக் பேங் தியரி அல்லது வந்துட்டு இந்த இதெல்லாம் சொல்கிறோம்ல, அமீபா உருவாச்சு, இந்த அணு செல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ரைட்? ஸோ டைம் லைனில் அங்கே தான் நம்ம ஆரம்பிக்கணும். கிரியேஷன் அப்படிங்கிறத யூ மஸ்ட் பிலீவ். உலகம் உண்டாகி, நான் சொல்கிறது பூமி உண்டாகி இல்லை, உலகம் உண்டாகி. த டிஃபரன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த வேர்ல்டு இந்த ஆகி ஒரு 6000 இயர்ஸ் கிட்ட தான் இருக்குது, ஏறக்குறைய 6000 இயர்ஸ். அதில் ஃப்ரம் ஆடம் டு நோவா பீரியட் வரைக்கும் ஒரு 1650 இயர்ஸ் டு 1700 இயர்ஸ். ஓகே, ஆடம் டு நோவா. ஆடம் டு நோவா. ஓகே, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஃப்ளட் வரைக்கும். அதற்கப்புறம் ஒரு 200-250 வருஷம் கழிச்சு தான் ஆப்ரஹாம் வராரு. ஓகே, நோவாவுடைய பையன் தான் சேமுடைய வம்சத்தில் தான் நாகூர், அந்த வம்சத்தில் தான் வந்து தேராகு, அதில் தான் வந்து ஆப்ரஹாம். ஏறக்குறைய ஒரு 200-250 இயர்ஸ், 300 இயர்ஸ். ஸோ ஆப்ரஹாம் டு கிரைஸ்ட் வந்து 2000 இயர்ஸ். ஆப்ரஹாம், ஐசக், ஜேக்கப், ஜூடா இப்படி வருது. இது எல்லாத்துலேயுமே ஒரு 2000 இயர்ஸ். இதுக்கு அடுத்து ஃப்ரம் கிரைஸ்ட் இப்போ வரைக்கும் ஒரு 2000 இயர்ஸ். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கிரைஸ்ட் காலத்தை, சர்ச் காலத்தோட எண்டில் இருக்கோம். ஓகே, இந்த சர்ச் காலம் முடிவடைந்த உடனே டைம் லைனில் இனி நடக்கிற விஷயங்கள்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஹோலி ஸ்பிரிட் நமக்கு ஸ்பிரிச்சுவலி இறங்கினார் இல்லையா ஜெருசலேமில், அதில் இருந்து ஹோலி ஸ்பிரிட் திருப்பி சபையை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். ஓகே, அது வரைக்கும் ஒரு பீரியட். ஓகே, இது வந்து நம்ம இப்போ நடந்துட்டுருக்குறோம். இதோட முடியும் போது ஒரு 7 இயர்ஸ் ட்ரிபுலேஷன்னு சொல்லுவாங்க, உபத்திரவ காலம். என்னன்னா டேனியல், அந்த இதுதான் நம்ம ராப்சர்னு சொல்கிறோம். ராப்சருக்கு அப்புறம் 7 இயர்ஸ். ஓகே, அந்த ராப்சர் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேனியலில் வந்து ஃபார் ஜூஸ்ன்னு சொல்லி 490 இயர்ஸ் இருக்குது. ஓகே, அதில் 483 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, கிரைஸ்டோடைய மரணத்தோட. ஓகே, உயிர்த்தெழுதல்லேருந்து நம்ம காலம், சர்ச் பீரியட், இது வந்து இடைப்பட்ட காலம்னு சொல்லுவாங்க, கிருபையின் காலம், இது வேணால் சொல்லலாம். ஸோ அந்த 7 இயர்ஸ் பாக்கி இருக்குது. அந்த 7 இயர்ஸ் திருப்பி வரும். ஓகே, ஸோ அதுக்கு நடுவில் ராப்சர் நடந்து முடிஞ்ச உடனே அந்த 7 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகும் ஆஸ் பர் பைபிள். ட்ரிபுலேஷன், கிரேட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஆன்டி கிரைஸ்ட் பீரியட் அல்லது லாஸ்ட் டிக்டேட்டர் என்ன வேணும்னு சொல்லலாம். அந்த 7 இயர்ஸ், அந்த ஃபஸ்ட்டு 3.5 இயர்ஸ், செகண்ட் 3.5 இயர்ஸ் ட்ரிபுலேஷன், கிரேட் ட்ரிபுலேஷன், இது முடியும் போது தான் கிரைஸ்டோடைய பகிரங்க வருகை. ஓகே, ஸோ கிரைஸ்ட் எங்கே வந்து இறங்குவார்னா ஒலிவ மலையின் மேல் வந்து இறங்குவார். ஏன்னா அவர் ஒலிவ மலையில் தான் ஏறி போனார். ஆக்ஸ் 1 அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் ஏறி போகும்போது என்ன சொன்னார்னா, நீங்கள் பார்க்கும்படி எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார் அப்படின்னு இருக்கு. சகரியா 14 படி கிரைஸ்ட் வந்து ஒலிவ மலையில் இறங்குவார்னு வசனம் சொன்னது. ஸோ கிரைஸ்ட் வந்து அப்போ இறங்குவார் 7 இயர்ஸ் முடியும் போது. அப்போ ஒரு வார் இருக்குது. ஓகே, அதுக்கு பேர் தான் அர்மெகதான் வார். ஏன்னா மெகிதோ வேலின்னு ஒன்று இருக்குது, இப்போவும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இதில் இஸ்ரேலுடைய பார்டரில் இருக்குது மெகிதோ வேலி. ஸோ அந்த மெகிதோ வேலியில் கிரைஸ்டுக்கும் ஆன்டி கிரைஸ்டுக்கும் வார் இருக்குது. இது ஒரு ஃபிசிக்கல் வார். அவர் ஸ்பிரிச்சுவலாக இருப்பார், ஸ்பிரிட் பாடி, இவன் ஃபிசிக்கல். இப்போ நீங்கள் ஒரு ஏலியன்ஸ் கதை கேட்குறீங்கல்ல,
ம். இது வந்து இன்னைக்கு நேத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 70 இயர்ஸா இருக்கிற கதை. ம். யூஎஃப்ஓனா அன்டிஃபைன்டு ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் ம். அப்படின்னு பேரு. ஏலியன்ஸ் அப்படின்னு சொன்னா ஃப்ரம் சம் அதர் ம். எர்த்லேருந்து வெளியே இருந்து அப்படின்னு ம். அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஏலியன் கதைகள்ல ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஏலியன் மூவிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ம். இந்த ஏலியன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளஷ் அண்ட் பிளட்ல இருக்காது. ஒன்று மிஷின்ஸாக இருக்கும், இல்லை ம். ஒன்று ஸ்பிரிட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து உங்களால் கொல்ல முடியாது. ம். அதை கொல்லணும்னா யூ மஸ்ட் யூஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட், நாட் லைக் எ ஹியூமன். ம். இது என்ன கதைனா, கிரைஸ்டும் அவருடையதான வரக்கூடிய ஆர்மியை தான் அது குறிக்குது. ஓகே. வரக்கூடிய ஏலியன் எல்லாம் என்ன செய்யும்னு சொல்லுவாங்க பாருங்க, பூமியை பிடிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. ம். பூமியை கான்குவர் பண்ண போகுது, ம். பூமியை வந்து அது எடுக்க போகுது கையில் அப்படிம்பாங்க. ம். கிரைஸ்ட் பூமியை பிடிக்க தான் வர்றார். ம். கிரைஸ்ட் பூமியை பிடிக்க வர்றார். ஸோ இங்கே வந்து அவர் அரசாட்சி செய்வார். ஓகே. இதைத்தான் அவங்க ஏலியன்ஸ் கதையாக மாற்றுறாங்க. ஓகே. அதுதான் அர்மேகதான் வார். இப்போ வேர்ல்டே என்ன செய்யணும், ஒன்று கூடி ஏலியன்ஸை எதிர்க்கணும் அப்படின்னு தான் Okay. வார் வரும் எல்லா Okay. மூவிஸ்லையும். ஓகே. அதே மாதிரி இவங்க வேர்ல்டே ஒன்றா சேர்ந்து கிரைஸ்டையும் அவர் கூட இருந்து எதிர்ப்பாங்க. ஸோ அதை லீட் பண்ணுறது தான் ஆன்டி கிரைஸ்ட். அதை லீட் பண்ணுறது ஆன்டி கிரைஸ்ட். ஓகே. ஸோ இப்போ கிரைஸ்ட் இங்கே வரும். அப்போது கிரைஸ்ட்டுக்காக இங்கே ஒரு 1,44,000 இஸ்ரேலைட்ஸ் இருப்பாங்க. ஓகே. அவங்களுக்காக தான் இதை கிரைஸ்ட் வர்றார். இதை இவங்களை கொண்டு போய் காக்க வைக்கும் போது தான் அந்த காத்த பிடி நாண்டர் சொல்றது. காற்றுப்பிடி எல்லாம் அதுதானே நீங்க 5G இது அந்த சொல்லும் போது சொன்னீங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மொத்தமே வந்து காத்த ஸ்டாப் ஆகும். பிடிச்சிட்டா முடிஞ்சிருக்கு. எல்லா டெக்னாலஜியும் ஸ்டாப் ஆகிடும் இன்னைக்கு. Yeah. ஸோ இதை வந்து அங்கே செய்வாங்க. அப்போ அர்மேகதான் வார் முடியும். அர்மேகதான் வார் முடிஞ்ச உடனே மில்லியனியம் ஸ்டார்ட் ஆகும். ம். மில்லியனியம் வந்து கிரைஸ்ட் வந்து 1000 இயர்ஸ் இந்த பூமியில் வந்து ஆட்சி ஓகே. அந்த 7 இயர்ஸ் ஆன பிறகு அந்த வார் ஆன பிறகு மில்லியன். மில்லியனியம். ஓகே. மில்லியனியம் முடியும் போது சாட்டன் வந்து ஹேட்ஸில் இருப்பான். ஓகே. அதாவது நம்ம பாதாளம்னு சொல்லுவோம். பாதாளம். அதுல இருப்பான். அங்கிருந்து அவனை வெளியே கொண்டு வருவாருங்க. யாருக்கு? ஆண்டவர் கட்டவிழ்ப்பார் அவனை. ஓகே. அவனை அனுப்புங்க பாரு. ஓகே. எதுக்குன்னா அவன் தான் எக்ஸாமினர், பைபிள் படி அவன் தான் சோதனைக்காரன். ஓகே. இப்போ கிரைஸ்ட் பகிரங்கமாக வரும்போது 1,44,000 இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க இல்லையா, இவங்கெல்லாம் கிரைஸ்ட்டை எதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு அர்மேகதான் வாரப்ப ம். இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எதுக்காகனா இப்போ இவர் வந்து ஆன்டி கிரைஸ்டுக்கு இவனை காப்பாற்றிருக்கிறார். ஓகே. சரியா? வரவர் வந்து இவங்க கிரைஸ்டை நம்புவாங்க. ம்ஹும். ஆனால் கிரைஸ்ட் மேலே அன்பு இருக்கா? பயம் தான் இருக்கும். பயம்தான் இருக்கும். இப்போ காடோடைய கிங்டமில் பயந்து சேவிக்கிறவங்கல்ல, காடோடைய கிங்டமில் அன்பால சேவிக்கிறவங்க. பயந்து சேவிக்கிறவனா காட் இன்னைக்கே டோட்டல் வேர்ல்டை பயமுறுத்தி சேர்த்துருவார். அவருக்கு தெரியும். அவர் மலை மேலே வந்து ஒரு சவுண்டு கொடுத்தாருனால மொத்த இஸ்ரவேலும் பயந்துருச்சு. ஸோ காட் பயமுறுத்துறது காடு கிடையாது, காட் அன்பான காட். இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மில்லியனம் முடியும் போது சாத்தானை கட்டவிழ்த்து, இப்போ இந்த 1,44,000 பேர் ஃப்ளஷ் அண்ட் பாடியில் இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாம் பலுகி பெருகி இருப்பாங்க. ஓகே. இவங்க அந்த 1,44,000 இருந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஆமாம். இப்போது நோவா வந்து மலைக்கு மேலே வந்து கீழே வர்றார் ஃப்ளட்டுக்கு அப்புறம். வந்து அவர் தான் பலுகி பெறுகிறார். ஆனால் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 8 பேர். அன்றைக்கி 8 பேர் இருந்தவங்க 4000 வருஷத்தில் இன்றைக்கி நம்ம 800 கோடியாக இருக்கும் இந்த 4000 இயர்ஸில். இப்போ அந்த 1000 இயர்ஸில் 1,44,000 பேர் பலுகி பெருகினாங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து மில்லியன்ஸில் இருப்பாங்க. இப்போ என்ன ஆகும்னா, இவங்கெல்லாம் உண்மையாக கிரைஸ்டை தேடினாங்களா, பயந்து தேடினாங்களா? இப்போ நீங்கள் இந்த ஏரியாவிலேருந்து வெளியே போகும்போது சிக்னல் இருக்குது, அங்கே ஒரு போலீஸ்கார் இருக்காருன்னா கரெக்டாக நீங்கள் நின்றுடுவீங்க. அங்கே சிக்னல் இல்லை, சிசி கேமரா இல்லை, போலீஸ்காரரும் இல்லை, சிக்னல் இருக்கானா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெரும்பாலும் போயிட்டே இருப்போம் நம்ம. அந்த மாதிரி இவங்க சட்டத்துக்காக பயந்துருந்தாங்களா, காடை நேசித்து பயந்தாங்களா அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை பிசாசை வச்சு பண்ணுவார். ஏன்னா அவன் தான் டெஸ்ட் பண்ணுறவன். அது முடியும் போது ஒரு குரூப் அவன் பின்னாடி போயிடும். ஓகே. ஒரு குரூப்பு கிரைஸ்ட் கூடயே நிற்கும். ஓகே. அப்போ ஒரு வார் இருக்கு. ஓகே. அந்த வார் தான் ஃபைனல் வார். அந்த வாரில் தான் உண்மையாக அவர் மேலே அன்பாக இருந்தவங்களும் இந்த மாதிரி பயந்து இருந்தவங்களையும் செப்பரேட் ஆக்கிட்டு எட்டர்னல் லைஃப், அதுக்கப்புறம் எட்டர்னல் கிங்டம் வந்துடும். அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட். ஓகே. ஒயிட் த்ரான் நம்ம சொல்கிறோம், வெள்ளை சிங்காசன ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் முடியும். இதோட எட்டர்னல் வந்து. ஸோ தட்ஸ் த டைம் லைன். இதான் பைபிள். இப்போ நம்ம இருக்கிறது வந்து அந்த கிருபையின் காலம், இடைப்பட்ட காலம். ராப்சருக்கு முந்தின இடத்துல இருக்கிறோம். நம்ம பீரியடில் ராப்சர் எதிர்பார்க்குறோம்.